எங்களுடைய சமயத்தினுடைய பிரம்மாண நூல் வேதம் சொல்லப்படும். இந்த வேதமானது இருக்கு யசூர் சாமம் அதர்வணம் சொல்லப்படுகிற 4 பிரிவுகளை கொண்டிருக்கிறது. இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் எங்களுடைய சமயமானது வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த ஆகமங்கள் என்று சொல்லப்படுவது இந்த ஆலய அமைப்புகள், ஆலயத்தில் வழிபாட்டு முறைகளை எல்லாம் சொல்வது இந்த அமைப்பு என்று பார்க்கிறோம். வேதமோடு ஆகமம் எல்லாம் தோற்றப்படுகிற இந்த வேத ஆகமங்களிலே புராணங்களிலே சொல்லப்படுகிற விடயங்களை நாங்கள் இந்த ஆலய உற்சவ காலங்களிலே பஞ்சபுராணம் என்று சொல்லப்படுகிற பஞ்சபுராண நிகழ்வை நாங்கள் ஓதி வழிபாடு செய்வோம். எங்களுடைய பஞ்சபூத வடிவமாக ஒரு சிவபெருமான் பஞ்சகிருத்தியம் என்று சொல்லப்படுகிற 5 ஆகிறார். நமசிவாய் என்று சொல்லப்படுகிற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உடையவர், 5 திருமுகங்களை உடையவர் சிவபெருமான். சைவ வாழ்வியலே சிவ வழிபாட்டிலே இந்த 5 முக்கியமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் பஞ்சபூத வடிவமாக இருக்கிற சிவபெருமானை நாம் வழிபாடு செய்கிற விடயங்களிலே இந்த 5 என்பது முக்கியமாக இருக்கிறது. சிவபெருமானுடைய திருமுகங்களாக ஈசான, தற்புருஷம், அகோரம், காமதேவம், சத்தியோசாரம் என்று சொல்லப்படுகிற 5 திருமுகங்களினுடையவர் சிவபெருமான். இன்றைக்கு நாங்கள் முருகப்பெருமானுடைய வடிவத்தை பார்த்து வழிபாடு செய்வோம். எங்களுடைய சமயம் சொல்லுகிறது, சைவம் சொல்லுகிறது, முருகன் வேறு சிவன் வேறு அல்ல, முருகப்பெருமானை உடைய வடிவமாக சிவபெருமானோடு அங்கே திருவையில் இருக்க முருகனாக வடிவம் கொள்வார். அந்த முருகப்பெருமான் சிவபெருமானுடைய 5 திருமுகங்களிலிருந்து 6ஆவதாக சிவபெருமானுக்கு ஒரு முகம் சொல்லப்படுகிறது. அந்த முகம் அதோ முகம் சொல்லப்படுகிறது. தேவர்களினாலும் நிகழ்களினாலும் ரிஷிகளினாலும் அறியப்படுகிற அந்த அதோ முகத்தோடு சேர்த்து சிவபெருமானுடைய 5 முகங்களுடைய நெற்றிக்கண்களிலிருந்து 5 முகங்கள், அதோ முகம் 6 முகத்தினுடைய நெற்றிக்கண்களிலிருந்து அந்த முருகப்பெருமான் வருகிறார். சிவபெருமான் 5 முகங்களுடைய சிவபெருமானுடைய வழிபாட்டிலே நாங்கள் இந்த தேவார திருமுறைகளை எல்லாம் ஓதி வழிபாடு செய்வோம். இன்றைக்கு இந்த தேவார திருமுறைகளை எல்லாம் தமிழ் மந்திரம் என்று சொல்லப்படும். இன்றைக்கு இறைவனுடைய பாசையாக இந்த சமஸ்கிருத மொழியிலே வேத பாசை என்று சொல்வதால் இறை வழிபாட்டிலே இறைவனை ஓதி வழிபாடு செய்கிற கிரியை வழிபாட்டு நெறிக்கூடிய அந்த மொழியாக இந்த சமஸ்கிருத மொழி இருக்கிறது. அதேபோல சமயத்திலே ஆகமங்கள் வேதங்கள் சொல்லுகிறது தேவ பாசை என்று சொல்லப்படுகிறது. அந்த வடமொழியிலே நாங்கள் இறைவனை மந்திர உச்சாரணங்களை செய்து வழிபாடு செய்வோம். அந்த மந்திர உச்சாரணங்களை எல்லாம் வாழ்வியலே இறை காரியமாக, இறை பக்குவமாக, இறை செயற்பாடாக அந்த பூசை வழிபாடுகளை நிகழ்த்துகிற அந்த பெருமக்கள் அந்த வேத மொழியை ஓதி வழிபாடு செய்கிறார். அந்த வேத மொழியை ஓதி வழிபாடு செய்கிற அந்த வழிபாட்டிலே நாங்கள் கலந்து இறைவனுடைய அருளை பெறுகிறோம். இன்னைக்கு சாதாரணமாக இந்த பூசை நெறிகளுக்கு அப்பால் இந்த தேவ பாசை என்று சொல்லப்படுகிற இந்த சமஸ்கிருத மந்திரங்களுக்கு அப்பால் நாங்கள் இறைவனை
இந்த தேவார திருமுறைகளை நாங்கள் நம்முடைய இல்லங்களிலே ஓதி வழிபாடு செய்கிற பொழுது இதனுடைய அந்த அருள் கிடைக்கிறது, இறை வடிவம் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது, இறை கடாட்சம் கிடைக்கிறது. இன்னைக்கு நாங்கள் நம்முடைய இல்லங்களிலே இந்த மாலை வேளையிலே இறைவனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், பொழுது சாய்வதற்கு முன்பாக நம்முடைய இல்லங்களிலே நாங்கள் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இறைவனானவன் ஒளி வடிவிலே இருக்கிறான். ஒளி என்பது இருளை அகற்றி எங்களிடத்திலே வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த ஒளியானது இந்த வாழ்வியலை வழிபாடு செய்கிற இந்த ஆன்மாக்களாகிய உயிர்களுடைய அஞ்ஞானமாகிய இருளை அகற்றி மெய்ஞான ஒளியை கொடுப்பது இந்த ஒளியினுடைய சக்தியாக இருக்கிறது. வெளிச்சம் என்று பார்க்கிறோம். இல்லங்களிலே நாங்கள் ஏன் இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்கிறோம் என்றால், இந்த ஒளி வடிவிலே இல்லத்திலே மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நிறைவு என்று சொல்கிறார். இந்த ஒளி வடிவிலே மகாலட்சுமியினுடைய அருள் எங்களுடைய இல்லங்களிலே இருக்கிறது. இன்றைக்கு ஆலயத்திலே இந்த கிரியைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த குத்து விளக்கை மகாலட்சுமியாக சக்தியாக பாவித்து அந்த கிரியைகள் ஆரம்பிக்கிற பொழுது அந்த குத்து விளக்கத்தை அங்கே திருவிட்டு பொட்டுட்டு குங்குமமிட்டு அங்கே பூ சாத்தி அதை ஒரு சக்தியாக பெண்ணாக உருவகித்து அந்த மகாலட்சுமி தாயாருடைய அருள் வேண்டி இந்த வழிபாடுகள் செய்யப்படும். எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்கிற பொழுது இந்த லட்சுமி தாயாருடைய அருள் கிடைக்கிறது. செல்வ கடாட்சம் உங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும். அந்த இறைவனுடைய கடாட்சம் செல்வ வளத்தில் வருவதற்காக நாங்கள் இந்த திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வோம். இல்லங்களிலே நாங்கள் விளக்கு ஏற்றுகிற பொழுது இல்லத்திலே இருளகன்று ஒளி கிடைக்கப்படும். இந்த இணையினாலே இறைவனுக்கு திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிற வழிபாடு முக்கியமாகும். இந்த விளக்கேற்றி வழிபாடு செய்கிற பொழுது நாங்கள் நாளாந்தம் எங்களுடைய இல்லங்களிலே இந்த தேவார திருமுறைகளை ஓதி வழிபாடு செய்வோம். சைவ வாழ்வியலை நாங்கள் இறைவனை நீதி வழிபாடு செய்கிற பொழுது எங்களை காக்கிற மந்திரமாக இந்த தமிழ் மந்திரமாக இந்த தேவார திருமுறைகள் இருக்கிறது. இந்த தேவார திருமுறைகளுடைய அனைத்து அம்சங்களும் நாங்கள் படிக்கிற பொழுது தமிழை படிக்கிறோம். அவை அனைத்தும் இந்த வேதம் ஆகமும் புராணங்களிலே சொல்லப்பட்ட விடயங்களை அங்கே தேவார திருமுறைகளிலே பாடியிருக்கிறார். இந்த தேவார திருமுறைகளை வழிபாடு செய்கிற வழிபாடு அங்கே தேவார திருமுறைகளிலே அந்த தகிது சாத்தி பார்ப்பது என்று சொல்லப்படுகிற வழிபாடு. இன்னைக்கு ஆலயங்களே நாம் ஒரு நல்ல காரியத்தை ஆற்ற வேண்டுமானால் இறைவனிடத்திலே அனுமதி பெறுவதற்காக அந்த பூக்கட்டி பார்ப்பது என்று சொல்லப்படுகிற நிகழ்வு சைவ வாழ்க்கையிலே இருக்கிற ஒரு காரியம் நடைபெற வேண்டுமா அல்லது நடைபெறக்கூடாதா என்பதை இறைவனுடைய அருள் பெறுவதற்காக நாங்கள் அந்த பூக்கட்டி பார்க்கிறோம். அதே போல இந்த தேவார திருவேடுகளிலே கயிறு சாத்தி பார்ப்பது என்று சொல்லப்படுகிற நிகழ்வு. இந்த தேவார திருவேட்டிலே அந்த கயிறு சாத்தல் என்பது அந்த நூலை அந்த தேவார திருவேட்டிலே போடுவார்கள். இந்த திருமுறையிலே அந்த நூல் விழுகிறதோ அந்த திருமுறையை ஓதி வழிபாடு செய்தால் அவர்கள் வேண்டுகிற வரவு கிடைக்கும் என்பது என்னுடைய சைவ நம்பிக்கையாக இருக்கிறது. எங்களுடைய முன்னோருடைய வாழ்விலே இல்லங்களிலே நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு சைவ மக்களுடைய வாழ்விலே இந்த திருமுறை வழிபாடு, இந்த திருமுறைகளை ஓதி வழிபாடு செய்கிற வழிபாடு இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் நம்முடைய சைவ சமயத்திலே உயர்ந்த சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுகிற அந்த சைவ சித்தாந்தத்தினுடைய உயர் நூலாக இருக்கிற அந்த சிவஞான போர் என்று சொல்லப்படுகிற அந்த உயர் நூலை தந்தவர் மெய்யெழுந்தது என்று பார்க்கிறோம். அவருடைய வாழ்வியலே அவர் எப்படி பிறந்தார், அந்த குழந்தை எப்படி அந்த மண்ணிலே வந்தது என்று பார்க்கிற பொழுது இந்த தேவார திருமுறைகளுக்கு அந்த கயிறு சாத்தி பார்க்கிறார். அங்கே மெய்யெழுந்தவருடைய தாய் நம்முடைய ரசிக காலத்தில் அவருடைய தாயார் நீண்ட காலமாக இந்த புத்திர பாக்கியம் இல்லாது இருக்கிறார். அவருடைய வாழ்வியலே உயர்ந்த செல்வம் எதுவென்று கேட்டால் இந்த குழந்தை பாக்கியம் என்று சொல்கிறார். எங்களுடைய வாழ்வினுடைய தொடர்ச்சி ஏற்பட வேண்டுமானால் இந்த சந்ததி வளர்ச்சி என்று சொல்லுவோம். நாங்கள் இந்த பரம்பரை என்று சொல்லி வழிபாடு செய்கிறோம். இந்த பரம்பரை என்பது முக்கியமாக இருக்கிறது. எங்களுடைய சந்ததி தொடர்ச்சி என்பது பரம்பரையை பார்க்கிறது.
அங்கே தாயார் இருவரும் அங்கே சுவேதவன பெருமானை அங்கே வழிபாடு செய்து அந்த திருக்குளத்திலே நீராடுகிறார். அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தை சிறிய வயதிலே அனைத்தையும் நிரம்ப பெற்று அனைத்தையும் பெற்று அறிவையுடைய குழந்தையாக கிடைக்கிறது. ஏனென்றால் அங்கே சம்பந்த குழந்தைகளுடைய திருவார திருமுறைகளை பாடி வழிபாடு செய்து பிறந்த குழந்தையெல்லாம் அங்கே சம்பந்த குழந்தை 100 வயதிலே ஞானப்பாலை அடைகிறார். அங்கே உமாதேவியார் சிவபெருமானுடைய ஞானப்பாலை அடைகிறார். ஞானம் என்பது என்னுடைய வாழ்வியலே ஆன்மாக்கள் பக்குவம் அடைகிற பொழுது தேவனே என்னை தேடி வந்து ஆட்கொள்ளுவதிலே அந்த ஞானவே என்று பார்த்தார். அந்த சம்பந்த குழந்தையினுடைய ஆன்மா சிறுவயதிலே பக்குவம் அடைகிறது. அங்கே சிவபெருமான் உமாதேவியாரோடு தேடி வந்து அந்த ஞானப்பாலை ஊட்டுகிறார். அந்த குழந்தையினுடைய திருவார திருமுறைகளை பாடி பிறந்த பிள்ளைகளா இந்த சுவேதவன பெருமான் நிகழ்ந்தவர்களுக்கு சுவேதவன பெருமான் பேருகிறார். அந்த திருவார திருமுறைகளை ஒரு வழிபாடு செய்கிற பொழுது அந்த வழிபாட்டினுடைய பயன் அந்த திருவார திருமுறைகளுடைய சக்தியினுடைய பெயர் அங்கே பிறக்கிற குழந்தை கல்வியே அனைத்தையும் அறிந்த குழந்தையாக பிறகு என்னுடைய சமயம் சொல்லுவது என்னுடைய வாழ்வியலே தாய் தந்தையர் நல்ல சிந்தனையை நினைக்கிற பொழுது நல்ல சிந்தனையோடு வாழ்வியலோடு வழிபாடு செய்கிற பொழுது அங்கே பிறக்கிற குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணிலே பிறக்கிறது. தாயுடைய கல்வியை இருக்கிற பொழுது நல்ல சிந்தனைகளை தாயானவர் இணைக்கிற பொழுது இந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கிறது. இறை சிந்தனைகளை நாம் நினைக்கிற பொழுது நம்முடைய வாழ்வியலுக்கு இறைவனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். எப்பொழுது நாம் இறைவனை நினைக்க வேண்டும். இறை நினைப்பாக இருக்கிறது. அங்கே பிறக்கிற குழந்தை இறை குழந்தையாக இருக்கிறது. அந்த குழந்தை எந்த துறையிலும் வாழ்வியலே உயர்ந்து போகிறது. அனைத்தும் இறைவனுடைய அனைத்தும் இறை செயலாக இறை நிச்சயமாக பிறக்கிறது. அந்த இறை சக்தியை நாங்கள் பெற வேண்டுமானால் அந்த இறைவனுடைய நாமங்களை ஊதி வழிபாடு செய்யணும். அங்கே அகில சம்பந்த குழந்தையினுடைய திருமுறையை பாடுகிறார். 3 வயதிலே இளைஞானத்தை பெற்று அந்த குழந்தையினுடைய திருப்பாடல்களை பாடியதன் விளைவாக அவர்களுக்கு பிறந்த குழந்தை சிறு வயதிலே ஞான அறிவு தத்துவம் நிறைந்த குழந்தையாக பிறந்தது. அந்த அகிலவாழக்கூடிய குருவாக இருந்த அந்த அருந்தி சிவாச்சாரியர் பிற்காலத்தில் இந்த சுவேதவன பெருமானிடத்திலே கல்வி கற்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய அறிவை நாங்கள் பார்க்கிறோம். சில குழந்தைகள் கல்வியிலே திருவாக ஒழிக்கிறது என்று சொல்கிறார். அந்த கல்வியிலே திருவாக அவதரிக்கிறது. எங்களுடைய வாழ்வியலே நாங்கள் இறை காரியமாக இறை சிந்தனையாக இறை நினைப்பாக இறைவனையே சரணென்று நாங்கள் வாழுகிற பொழுது எங்களுடைய சந்ததி நடைகிறது. சந்ததியிலே வருகிற வழிக்கு ஒன்றெல்லாம் உயர்ந்த நிலையிலே வாழுகிற வாழ்வு இறையருளாக கிடைக்கிறது. அது எங்களுடைய இறை கடாட்சமான இறை நினைப்பாக கிடைக்கிறது. எங்களுடைய சைவ வாழ்வியலே நாங்கள் இந்த திருமுறைகளை ஓதி வழிபாடு செய்ய வேண்டும். இல்லையே ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் மாலையிலே இந்த விளக்கு ஏற்றுகிறோம் அல்லவா? ஒளி வடிவிலே கொண்டு வருகிறோம். சிவபெருமான் அந்த பஞ்சபூத வடிவம் என்று சொல்லப்படுகிற வடிவத்திலே அக்கினிகாரியாக விளங்குகிறார். அக்கினி என்பது ஒளி வடிவிலே இருக்கிறது. ஆலய வழிபாடு இறை வழிபாடு செய்வதற்கு முதலிலே நாங்கள் ஒளி வடிவிலே இறைவனை கண்டு நாம் வழிபாடு செய்வோம். ஒரு நல்ல காரியத்தை ஆற்றுகிற பொழுது முதலிலே அந்த ஒளி வடிவிலே இறைவனை வரவேற்கிறோம். அந்த ஒளி வடிவத்திலே இறைவனை வரவேற்று வழிபாடு செய்கிற நாங்கள் அந்த ஒளியிலே இறைவனை காணும்போது ஒளி வழிபாடு என்பது முக்கியமாக இருக்கும். அந்த ஒளி வழிபாட்டோடு நாங்கள் இந்த திருமுறைகளை ஓதி வழிபாடு செய்கிறோம். இந்த திருமுறைகள் முழுவதையும் நாங்கள் ஓதாவிட்டாலும் திருவார புராணம் என்று சொல்லப்படுகிற 2ஐயும் நாளாக ஓதி வழிபாடு செய்து நாங்கள் என்னுடைய சிறு குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தவர். அப்பர் பெருமான் சொல்கிறார், அப்போது மலர்கூவி என்று சொல்கிறார். அதிகாலை பொழுதிலே அந்த பூ விரிகிற பொழுது அதிகாலை 4:30 5 மணிக்குள்ள நாங்கள் அதிகாலை எழுந்து வழிபாடு செய்கிறோம். அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. பிரம்ம முகூர்த்தம் உலகமெல்லாம் அமைதியாக இருக்கிற அந்த நேர காலத்தில்
முந்தைய காலங்களில் இந்த வேத மந்திரங்கள், இந்த புராணங்கள், ஆகமங்களை எல்லாம் குருவானவர் சொல்லிக் கொடுக்கிற பொழுது அதிகாலை வேளையிலே இந்த உபன்யாசம் செய்வது சொல்லப்படுகிற நிகழ்வு இருக்கிறது. அதிகாலையிலே எழுந்து நீராடி நாங்கள் இந்த விடயங்களை படிக்கிற பொழுது இலகுவாக மரணமாக சக்தி இருக்கிறது. அந்த அதிகாலை பொழுதை வழிபாட்டுக்குரிய காலமாக இருக்கிறது. அதிகாலையிலே நாங்கள் வழிபாடு செய்யப்படும் அந்த மலரை பறித்து அப்பர் பெருமான் சொல்கிறார், சிலம்பூவோடு பூவம் மறந்தறிய தமிழோடு இசை பாடல் மறந்தறிய என்று சொல்கிறார். தமிழோடு இசை என்பது இந்த தேவார திருமுறைகளை குறிக்கிறது. சிலம்பூவோடு பூவம், சலம் என்றால் நீரை குறிக்கிறது. நாம் ஒவ்வொரு நாட்களும் அதிகாலையிலே நீராடுகிற பொழுது சிறிய பாத்திரத்திலே இறைவனுக்கு நீரை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். எங்களுடைய பூஜை அறையிலே அந்த நீரை வைக்க வேண்டும். பித்தளை சொல்லாக இருக்கிறார், அந்த வெள்ளியாலான சொல்லாக இருக்கிறார். அந்த சொல்லிலே இறைவனுக்கு நீரை வைத்து நாங்கள் அதிகாலையிலே மலர் தூவி வழிபாடு செய்கிறோம். மலர் தூவி வழிபாடு செய்கிறோம். அதிகாலையிலே இறைவனுக்கு விளக்கேற்றி இறைவனை ஒளிவடிவிலே நாங்கள் வரவேற்கிறோம். இறைவனை ஒளிவடிவிலே வரவேற்கிற போது அந்த அந்திய பொழுதுரை காரியமாக இறைவன் அனைத்தையும் எங்களை பார்க்கிற சக்தி இருக்கிறது. அதே போல இந்த மாலை வேளையில் நாங்கள் இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வோம். காலை மாலை இந்த தேவார புராணங்களை நாங்கள் இல்லங்களிலே ஓதி வழிபாடு செய்வோம். இந்த வெள்ளிக்கிழமை என்பது எங்களுடைய வழிபாட்டுக்கு ஒரு விசேஷமான நாளாக எங்களுடைய வாழ்வியலே எங்களை வழிநடத்துவது, எங்களை ஆட்சி செய்வது இந்த நவக்கிரகங்கள் என்று பார்க்கிறோம். சாதகத்திலே ஒவ்வொரு கிரகங்களை அமைப்பாக கொண்டுதான் அவர்களுடைய என்ன சாதகம் கணிக்கப்படுகிறது. இந்த நவக்கிரகங்கள் இந்த ஆலயத்திலே நவக்கிரக சன்னிதானம் இருக்கிறது. நாங்கள் இந்த வாரத்திலே 7 நாட்களை பார்க்கிறோம். 7 நாட்கள் இந்த நவக்கிரகத்தினுடைய அடங்குகிறது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று சொல்லப்படுகிறது. அங்கே சம்பந்தப்பெருமான் இந்த கோளன் பதிகத்திலே பார்க்கிறார். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு என்று உள்ளது என்று பார்க்கிறார். இந்த நவக்கிரகங்களிலே 7 கிரகங்கள் இருக்கிறது. ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கிறது. திங்கள் என்பது சந்திரனை குறிக்கிறது. இந்த சூரிய சந்திர வழிபாடு என்பது என்னுடைய வாழ்வியலே முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் அதிகாலை பொழுதிலே இந்த சூரிய நமஸ்காரம் செய்கிறோம். இந்த சூரிய நமஸ்காரம் செய்கிற பொழுது சூரியனுக்குரிய விருப்பமான அந்த பூவாக சிவப்பு நிற பூ இருக்கிறது. சிவந்த பூவினாலே அதிகாலை பொழுதிலே நாங்கள் சூரியனை வழிபாடு செய்கிறோம். சூரிய நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்கிற பொழுது எங்களுடைய வாழ்விலோடு ஆயுள் அதிகரிக்கிறது என்று சொல்கிறார். நீண்ட காலம் நாங்கள் வாழ்வியலே இந்த உடல் தளர்வற்று வாழுகிற வாழ்க்கையை சூரிய பகவான் கொடுக்கிறார் என்று சொல்கிறார். இந்த ஞாயிறு என்பது சூரியனை குறிக்கிறது. ஞாயிறு வழிபாடு செய்யும். திங்கள் என்பது சந்திரனை குறிக்கிறது. சிவனுடைய தலையிலே பிறை சந்திரனாக அந்த சந்திரன் இருக்கிறது. சிவபெருமானுக்கு நாங்கள் 3 கண்களை சொல்லுவோம். வலதுகள், இடதுகள், மூன்றாவதாக நெற்றிக்கண் இருக்கிறது. இந்த சூரியன் சிவனுடைய வலது கண்ணாக இருக்கிறார், சந்திரன் இடது கண்ணாக இருக்கிறார், நெற்றிக்கண் என்பது அக்கினி. நாங்கள் ஒளிவடிவிலே இறைவனை வழிபாடு செய்வோம் அல்லவா, சிவனுடைய 3வது கண்ணாக அந்த அக்கினி இருக்கிறது. இந்த நவக்கிரகங்களிலே ஞாயிறு இருக்கிறது, திங்கள் இருக்கிறது, செவ்வாய் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய சாதக அமைப்பிலே இந்த செவ்வாய் என்பது முக்கியமாக இருக்கிறது. அதே போல புதன் என்று சொல்லப்படுகிற கிரகம் இந்த கல்விக்குரிய கிரகமாக இருக்கிறது. வியாழ பகவான் என்னுடைய வாழ்வியலே இந்த உயர் பதவிகளை கொடுக்கிற கிரக ஆட்சி பெற்ற கிரகமாக ஒரு வியாழன் இருக்கிறது. வெள்ளி என்பது செல்வத்துக்குரிய கிரகமாக இருக்கிறது. இந்த நவக்கிரகங்களிலே வெள்ளிக்கிழமை வெள்ளியை வழிபாடு செல்வது என்பது செல்வ வளத்தை பெறுவதற்குரிய வழிபாடாக இருக்கிறது. இந்த ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு என்று சம்பந்த குலத்தை பார்க்கிறார். அந்த பாம்பு என்று சொல்லப்படுவது ராகுவையும் கேதுவையும் குறிக்கிறது. அது இரண்டும் பாம்பு வடிவத்திலே அமைந்திருக்கிற மனித வடிவமும் பாம்பின்
இந்த நவக்கிரக வழிபாடு என்பது முக்கியமாக இருக்கிறது. நவக்கிரக தோஷம் என்பது நம்முடைய வாழ்வியலே இருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்குரிய வழிபாட்டுக்குரிய கிரகமாக இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை என்பது நம்முடைய வழிபாட்டிலே, இந்த ஆலய வழிபாட்டிலே மிக மிக முக்கியமான வழிபாடாக இருக்கிறது. நாங்கள் ஆலய வழிபாட்டிலே நாளாந்தம் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய இயலாதவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையிலே தவறாக ஆலயம் சென்று வழிபாடு செய்யலாம். ஏனென்றால் இந்த வெள்ளி என்பது செல்வத்திற்குரிய கிரகம், செல்வ வளத்தை தருகிற கிரகம். நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே இறைவனுடைய இணைப்பாக ஒரு இல்லங்களிலே இந்த திருமுறைகளை ஓதி வழிபாடு செய்யலாம். இந்த பஞ்சபுராணத்தை நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமைகளிலே ஒரு இல்லங்களிலே தவறாக ஓதி வழிபாடு செய்யலாம். எங்களுடைய மணிவாசக பெருமானால் அருளப்பட்ட இந்த திருவாசகம் இருக்கிறது. திருவாசகத்திலே 51 பகுதிகள் இருக்கிறது. அந்த 51 பகுதிகளிலே ஒரு பகுதி சிவபுராணம் சொல்லப்படுகிறது. அந்த சிவபுராணத்தை நாங்கள் ஒவ்வொரு வெள்ளியிலும் தவறாக ஓதி வழிபாடு செய்கிறோம். அதே போல இந்த கோடல் பதிகம் சொல்லப்படுகிற பதிவு இருக்கிறது. இந்த கோடல் பதிகம் சொல்லப்படுகிற இந்த சம்பந்த குழந்தையினுடைய திருப்பதிகத்தை நாங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் ஓதி வழிபாடு செய்ய வேண்டும். செய்கிறவர்கள் அந்த நவக்கிரகங்களினால் எங்களுக்கு ஏற்படுகிற தோஷ பரிகாரங்கள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோடல் பதிகம் சொல்லப்படுகிற பதிகம் நவக்கிரகங்களுடைய தாக்கத்தை குறைக்கிற பதிகம் ஒரு அற்புதமான பதிகமாக இருக்கிறது. அந்த பதிகத்தை நாங்கள் முழுமையாக பாடி நாளாந்தம் வழிபாடு செய்வோமாக இருந்தால் எங்களுடைய சாதகத்திலே எந்த கிரகத்தினுடைய தீமை ஏற்படுகிறது அனைத்தும் எங்களின் காக்க சக்தியாக இன்றைக்கு பாரதம் என்று சொல்லப்படுகிற இந்திய தேசத்தில் அங்கே பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் மீண்டும் இந்தியர்களிடத்திலே ஒப்படைக்கிற பொழுது அந்த செங்கோலை ஏற்கிற பொழுது அங்கே பாடப்பட்ட பதிகம் இந்த கோடல் பதிகத்தை பாடித்தால் அந்த செங்கோலை மீண்டும் இந்தியா ஏற்றுக்கொள்கிறது. மீண்டும் இந்தியர்கள் ஆட்சிக்கு வருகிறார். அந்த நவக்கிரக கோஷத்தை நீக்கிற சக்தி இந்த கோடல் பதிகத்தில் இருக்கிறது. வேதியியல் கோழி பொங்கல் உணவுள்ள கண்டன் மிக நல்லவில்லை கடல் என்று அந்த பதிகம் தொடர்கிறது. வேதியியல் கோழி என்று சொல்லப்படுகிற அந்த சிவபெருமானுடைய திருவருளை பெறுகிற அந்த பதிகமாக இருக்கிறது. அந்த பதிகத்தை ஓதி வழிபாடு செய்த அந்த நவக்கிரகனுடைய தோஷ தாடியம்
எந்நாளும் குறைவற்றவர்களாக வாழ்வோம். அந்த வாழ்வதற்கு இன்றைய ஒளி என்று சொல்லப்படுகிற மந்திர ஒளி முக்கியமாக இன்றைக்கு நாங்கள் உரையாடுகிறோம், பேசுகிறோம் அல்ல, நம்முடைய வார்த்தை முதலிலே எங்களுடைய திருக்காதுகளில் தான் விடுகிறது. நாங்கள் இறைவனிடத்திலே ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறோம் என்றால் அது ஒளியாக இறைவனுடைய கைநேரியிலே பதிகிறது. இந்த ஒளி வழிபாடு முக்கியமாக இன்றைக்கு ஆலயங்களில் இந்த கூட்டு பிரார்த்தனை என்பது முக்கியமாக இருக்கிறது. தனியொருவர் பாடுவதை விட அனைவரும் இணைந்து பாடுகிற பொழுது, அனைவரும் இணைந்து இதை நாமத்தை சொல்லுகிற பொழுது அங்கே இறைவனுடைய அருள் அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் என்று நாம் வேலை சொல்லுகிறோம் என்றால் அந்த ஆலயத்திலே வருகிற அடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அங்கே லட்சோபலட்சம் அடியவர்கள் வருகிறார். அடியவர்களுடைய மந்திர உச்சரிப்பு, அவருடைய வேண்டுதல்கள், அந்த ஒளிகள் எல்லாம் அந்த ஆலயத்திலே நிறைந்து இருக்கிறது. அந்த நிறைந்த அந்த ஒளியினுடைய அதிர்வுகள் தான் அந்த ஆலயத்தினுடைய சக்தியாக இருக்கிறது. அங்கே இறைவனை நினைத்து வழிபாடு செய்கிறார், இறைவனுடைய நாமத்தை சொல்லுகிறார்கள். அரோகரா என்று இறைவனுடைய நாமத்தை கூறி வழிபாடு செய்கிறார், இறைவனை நினைத்து வழிபாடு செய்கிறார். அங்கே இறைவனை நினைத்து வழிபாடு செய்கிற பொழுது அவருடைய மன தூய்மையாக இருக்கிறது. அங்கே மனம் வேலைப்பாக இருக்கிறது. இறை இணைப்பாக இருக்கிற மனதினுடைய அந்த நல்ல ஒளிகள் இந்த ஆலயத்திலே, அந்த பிரதேசத்திலே அதிகமாக விளைகிற பொழுது அந்த இடத்திலே என்னுடைய கால் படுகிறது. அந்த இடத்திலே நாங்கள் செல்லுகிறோம் என்றால் அந்த சக்தி எங்களிடத்திலே கிடைக்கிறது. இன்றைக்கு ஆலய வீதிகளே நாங்கள் அங்க பிரதர்சனங்களை செய்கிறோம். ஆலயத்திலே பெண்கள் அடியடிக்கிறார்கள், ஆண்கள் அங்க பிரதர்சனை செய்கிறார்கள். இந்த பஞ்சாங்க நமஸ்காரம், அட்டாங்க நமஸ்காரம் எல்லாம் நாங்கள் செய்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய உடலாகிய திருமையை இந்த மண்ணிலே படைகிறது. இந்த பஞ்சபூத வடிவமாக இருக்கிற இறைவனுடைய வழிபாட்டிலே இந்த பூமியினுடைய வழிபாடு முக்கியமாக இருக்கிறது. பூமியை நாங்கள் தாய் தெய்வமாக வழிபாடு செய்கிறோம். எங்களுடைய வாழ்வியலே எங்களுக்கு உணவை தருவது இந்த மண்ணிலிருந்து தான் நாங்கள் உணவை பெறுகிறோம். விவசாயத்தை செய்வோம், இந்த அரசியை பெறுவோம், மண்தான் எங்களுக்கு தருகிறது. இந்த பூமியினுடைய வழிபாடு என்பது முக்கியமாக இருக்கிறது. இந்த ஆலயத்திலே ஒளிந்திருக்கிறது, நிறைய சக்தி இருக்கிறது. அந்த ஆலயத்திலே வழிபாடு செய்கிற அடியோருடைய அந்த கூட்டு ஒளியான அந்த ஆலயங்களில் நிறைந்திருக்கிறது. அந்த இடத்திலே என்னுடைய திருமேனியான இந்த மண்ணிலே படுகிற பொழுது என்னுடைய உடல் புனிதமடைகிறது. அந்த உடல் புனிதமடைகிற பொழுது என்னுடைய வாழ்வியலே என்னுடைய ஆன்மாக்களை பிடித்திருக்கிற பாவ காரியங்கள் மெல்ல மெல்ல குறைவடைந்து செல்கிற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இறைவனை வழிபாடு செய்ய 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 என்னுடைய வாழ்வியலே இந்த பாவ வினைகள் நீங்குகிறது என்று சொல்கிறார். எங்களுடைய வழிபாட்டிலே நாங்கள் வழிபாடு செய்வது எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய இந்த சந்ததிக்கு நாங்கள் செய்கிற இறை காரியங்கள் போய் சேருகிறது என்று சொல்கிறார். அந்த சந்ததியினுடைய வளர்ச்சி என்பது நாங்கள் செய்கிற இறை காரியம் எங்களுடைய சந்ததியை அங்கே பார்க்கிறது. அவர்கள் வாழ்க்கையிலே சகல நலன்களையும் பெறுகிறார்கள் என்றால் இந்த சரீரத்தினூடாக நாங்கள் இறைவனுக்கு வழிபாடு செய்கிறோம். இந்த ஆலயத்திலே நாங்கள் கூட்டு பிரார்த்தனைகளை ஓதி வழிபாடு செய்கிற பொழுது அங்கே இறைவனுடைய அந்த மந்திர ஒளி, அந்த திருமுறைகள் ஒளி அதிகமாக கிடைக்கிற பொழுது இறைவனுடைய அருள்பாடு சிறப்பாக இருக்கிறது. ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் நிறைவேற்ற விட்டு அந்த ஆலயத்திற்கு நீங்கள் வருகிற பொழுது வடமையை விட அங்கே இறைவனுடைய ஒளி வீச்சு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே கும்பாபிஷேகம் நிகழ்ந்து மண்டலாபிஷேகத்துக்கு ஒவ்வொரு நாட்களிலும் அந்த மந்திர ஒளி அங்கே உச்சரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த மந்திர ஒளியினுடைய அதிர்வு அங்கே கலந்திருக்கிறது. அந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற இயற்கையினுடைய சக்தியை மந்திரத்தினூடாக அந்த இடத்திலே புரிய செய்வோம். அந்த ஒளியானது அந்த இறை சக்தியாக கிடைக்கிற பொழுது இறைவனுடைய அருளை பெற்றுக் கொள்வோம். நாங்கள் இந்த கூட்டு பிரார்த்தனைகள் தேவார திருமுறைகளை ஊற்றி வழிபாடு செய்வோம். இறைவனை நாங்கள் உலா கொண்டு வருகிற பொழுது உடனே உள்வீதி வெளிவீதி பிரகாரத்திலே நாங்கள் எங்களுடைய தோள்களிலே சுமந்து உலா கொண்டு வருகிறோம். கொண்டு வருகிற பொழுது நாங்கள் இறைவனுக்கு பின்னாக இந்த தேவார திருமுறைகளை நாங்கள் ஓதி வழிபாடு செய்வோம். ஒரு ஆலய உற்சவத்திலே இறைவன் எழுந்தருளி வருகிறார். உண்மையிலே இறைவனுக்கு முன்பாக நாங்கள் செல்லக்கூடாது என்று சொல்கிறார். இறைவனுக்கு முன்பாக செல்கிறார்கள். இறைவனுடைய கிரிமையை நாங்கள் பார்த்தபடிதான் நடந்து செல்ல வேண்டும்.
அங்கே மங்கள வாத்தியம் மங்கள காலங்கள் சேர்க்கப்படுகிறது. அங்கே ஆசீர்வாதம் மந்திர நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகிறது. நாங்கள் மனம் ஒன்றிலைப்பட்டு இறை நினைப்பாக வழிபாடு செய்வோம். அதே போல அந்த வழிபாடு நிறைவேற்ற பின்னர் தமிழ் மந்திரம் என்று சொல்லப்படுகிற பஞ்சபுராணம் ஓதும் வழி என்னுடைய பிரதம குருக்கலையா அவர்கள் சொல்லுவார்கள். இந்த பஞ்சபுராணம் ஓதப்படுகிறது. நாங்கள் அந்த பூசை வேளையிலே எப்படி மனம் ஒருநிலைப்பட்டு ஒரே நினைப்பாக அந்த தீபதூப ஆராதனைகளை பார்த்து வழிபாடு செய்வோமோ அதே போல இந்த பஞ்சபுராணம் ஓதுகிற பொழுது நாங்கள் அதே நினைப்போடு அதே மனநிலையத்தோடு மன ஒருமைப்பாட்டோடு வழிபாடு செய்வோம். இந்த வழிபாட்டிலே இந்த எழுந்தருள் வழிபாட்டிலே இந்த 16 உபசாரங்கள் சொல்லப்படுகிற உபசாரங்களை அந்த வழிபாட்டிலே சிவாச்சாரிய பெருமக்கள் நிகழ்கிறது. அந்த உபசாரங்களிலே ஒன்று இந்த பஞ்சபுராணம் சொல்லப்படுகிற உபசாரங்கள் கீதம் வாக்கியம் உபசாரங்களே இந்த பஞ்சபுராணம் முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் எழுந்தருள் விக்கிரகத்திலே இறைவனை பார்த்தபடி வீட்டிற்கு வழிபாடு செய்வோம். அந்த பூசையை நிறைவேற்றவில்லை. இந்த பஞ்சபுராணம் பாடுகிற பொழுது நாங்கள் அப்படியே இறைவனுடைய கரங்களை ஒப்பிய வண்ணமாக நாங்களும் உங்களுக்கு மனதில் ஓடி வழிபாடு செய்வோம். அங்கே பாடுகிறவர்களோடு நாங்கள் சேர்ந்து பாடுவதும் அங்கே சிறப்பாக இருக்கிறது. அந்த பஞ்சபுராணத்தை நாங்கள் ஓடி வழிபாடு செய்கிற பொழுது மனம் ஒருநிலைப்பட ஒரு நினைப்பாக அதை நாங்கள் பாடி வழிபாடு செய்வது அந்த வழிபாட்டினுடைய அந்த உபசாரம் என்று சொல்லப்படுகிற அனைத்தையும் நிறைவுறோ அனைத்தையும் தரிசிக்கிற சக்தி இருக்கிறது. இந்த பஞ்சபுராணத்திலே தேவாரம் திருவாசகம் திருசைவா திருக்கல்லாண்டு புராணம் என்று சொல்லப்படுகிற 5 பாடல்கள். இந்த தேவாரம் என்று சொல்லப்படுவது அங்கே அப்ப சம்பந்த சுதர் என்று சொல்லப்படுகிற தேவார உதவிகளினாலே பாடப்பட்ட பாடல். அவர்களெல்லாம் சாதாரணமானவர்கள் இறைவனுடைய அருளை பெற்று அந்த இறை அருளினாலே பாடப்பட்ட பதிகங்கள். அந்த இறை அருளினாலே பாடப்பட்ட பதிகங்களை நாங்கள் கேட்கிறோம் பாடுகிறோம். அந்த இறை அருள்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறது. இறை அருளை கொடுக்கிற சிறப்பு இருக்கிறது. அங்கே தேவார திருமுறைகள் எல்லாம் எப்பொழுது பாடுகிறார்கள் நாயன்மார்கள் தங்களுக்கு துன்பம் இருக்கிற பொழுது இறைவனிடத்திலே பாடி தங்களுடைய துன்பத்தை போக்கிக் கொள்கிறார். அந்த துன்பத்தை போக்குவதற்காக ஒரு பாடிய பாடல்கள் எல்லாம் இறை அற்புதம் இறை சக்தி இறைவனின் அந்த மந்திரங்களாக இருக்கிறது. திருமுறைகளை நாங்கள் ஓடி வழிபாடு செய்வோம். இந்த தேவார திருமுறைகளை ஓடி வழிபாடு செய்வோம். இந்த தேவாரம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அங்கே திருவாசகம் சொல்லப்படுகிற இறுதியிலே புராணத்தை படிக்கிறோம். பெரிய புராணத்திலே வருகிற பாடலை படிக்கிறோம். இந்த தேவாரம் நாயன்மார்களாலே அருளப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த திருப்பல்லாண்டும் அந்த சிதம்பரம் என்று சொல்லப்படுகிற தலத்திலே பாடப்பட்டது. அந்த சிதம்பரத்திலே ஒரு முறை இல்லை நடராஜ பெருமானுடைய திருத்தேரை இழுக்கிறார்கள் அடியவர்கள். அந்த தேரானது சிறு புதைந்து போவது இழுக்க முடியாமல் இருக்கிற பொழுது சேந்தனார் பெருமான் அந்த திருப்பல்லாண்டை பாடுகிற பொழுது தேர் கண்காரத்திலே அசைந்து போகும். தேர் தானாக அசைந்து போகிறது நடராஜ பெருமானுடைய தேர். இன்றைக்கு தேர் உற்சவ நன்னாளிலே தேர் இருப்பிடத்திலிருந்து நகர்வதற்கு முன்பாக இந்த திருப்பல்லாண்டு பாடல்களை பாடுகிறார்கள். திருப்பல்லாண்டு பாடல் சிதம்பரத்திலே பாடப்பட்டது. சிதம்பர நடராஜ பெருமானுடைய சக்திக்குரிய இடமாக பாடப்பட்டது. சிதம்பரத்தினுடைய மகிமை இருக்கிறது. அந்த திருப்பல்லாண்டு நாங்கள் பாடுகிறோம் பஞ்சபுராணத்தில். அதே போல திருவாசகம் என்று சொல்லப்படுகிற 18 பாடுவார். இந்த திருவாசக பாடலுக்கு இருக்கிற சிறப்பு ஏனைய பாடல்களுக்கு இல்லை என்று சொல்லலாம். இந்த திருவாசக பாடலை நாங்கள் இந்த சரீரத்தோடு இந்த உடலோடு வாழுகிற பொழுது ஆன்மாவை பக்குவப்படுத்துகிற சிறப்பு திருவாசகத்துக்கு இருக்கிறது. அதே போல இந்த சரீரமாகிய உடலை விட்டு ஆன்மா வெளியேறிய பிற்பாடு அந்த ஆன்மாவை புனிதப்படுத்தி வழியெடுப்பதற்கு பாடப்படுகிற பாடல் இந்த திருவாசக பாடல். ஒருவர் இல்லத்திலே நடன நிகழ்ந்திருந்தால் உடனடியாக இந்த திருவாசக பாடலை அங்கே பெரியவர்கள் பாடுவார். ஏனென்றால் அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி அந்த இறைவனுடைய பின்படிக்கை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த ஆன்மா இடையிலே துக்கப்படக்கூடாது. வாழ்வியலை இந்த மனித சரீரத்தை எடுத்து வாழ்ந்த ஆன்மா இறப்புக்கு
இன்புற்று பின்புறம் துன்பமற்ற நிலையிலே இவருடைய திருவடியை அடைவதற்காக அந்த திருவாசக பாடல்களை பாடுகிறார். அந்த திருவாசகத்திலே ஒரு பகுதி இருக்கிறது, திருப்பொற்சுன்னம் என்று சொல்லப்படுகிற பகுதி. இந்த ஆலய உற்சவத்திலே தீர்த்த உற்சவம் நடைபெறுகிற பொழுது அந்த திருப்பொற்சுன்னத்திலே அங்கே மஞ்சள் அலைகளெல்லாம் விட்டு இடிப்பார்கள். பொற்சுன்னம் என்று சொல்லப்படுகிற அந்த பாடலை பாடுவார். அந்த மஞ்சள் இடிக்கப்பட்ட அந்த அரிசி மஞ்சளோடு நாங்கள் தீர்த்த உற்சவத்திலே தீர்த்தமாடுறோம். அதுபோல இந்த ஆன்மாவாக உடலை விட்டு நீங்குகிற பொழுது அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக அந்த திருப்பொற்சுன்ன பாடலை பாடி அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறார். அந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தி அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துகிற சக்தி இந்த திருவாசகத்தை நான் வாழ்வியல் நாளாக திருவாசகத்தை ஓதி வழிபாடு செய்யணும். திருவாசகத்துக்கு உருவாக உருவாசகத்திற்கு உருவாரம் சொல்லப்படும். திருவாசகம் நாங்கள் கண்ணீர் நாங்கள் தேவனிடத்திலே உருகி பாடினால் இதனுடைய அருள் கிடைக்கிற சிறப்பு இந்த திருவாசகத்தை கிடைக்கும். அதே போல இந்த பஞ்சபுராணத்திலே இறுதியாக நாங்கள் புராணம் பாடுகிறோம். பெரிய புராணத்திலே வருகிற பாடலை பாடுகிறோம். இந்த பெரிய புராணம் என்பது சாதாரண ஒரு புராணம் அல்ல. நாங்கள் நீண்ட நாட்கள் தொடர்ந்து இந்த பெரிய புராணத்தை பற்றி சிந்திக்கலாம். அப்படி அற்புதமான புராணம். அந்த பெரிய புராணத்திலே யாரை பற்றி சொல்லுகிறார்கள் என்றால் அங்கே சிவன் பெருமானை சிவ வாழ்வியலாக சிவ நினைவாக சிவ சிந்தனையாக நினைத்து இவருடைய திருவடியை அடைகிற பிறவியற்ற பேரானந்த முத்திரை அடைகிற அந்த சிவனடியார்களாகிய அந்த ஆன்மாக்களை பற்றி பாடுகிற பாடல் அந்த பெரிய புராணம். அங்கே 63 நாயன்மாருடைய சிறப்பை பாடுகிறார். 63 இதை செய்கிறார்கள் என்றால் அவருடைய வாழ்வு சிந்தனை செயலெல்லாம் சிவநினைப்பாக இருக்கிறது. சிவ வாழ்வியலாக ஓடி வழிபாடு செய்த அவருடைய பதிகங்கள் அந்த பெரிய புராணத்திலே இருக்கிறது. அந்த பெரிய புராணத்திற்கும் சிவபெருமான் தான் அடியெடுத்துக் கொடுக்கிறார். இதை நடராஜர் இந்த இறைவனுடைய மூர்த்தங்களே இந்த நடராஜ மூர்த்தம் ஒரு சிறப்பாக இருக்கிறது. இந்த வீரபத்ர பெருமானுடைய சன்னிதானத்தில் அந்த தூக்கிய திருவடியோடு நடராஜர் பெருமான் வீட்டிருக்கிறார். அந்த ஆலயத்திற்கு இவ்வளவு அதிக சக்தி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தில்லை நடராஜ பெருமான் தான் பெரிய புராணத்திற்கு அடியெடுத்துக் கொடுக்கிறார். உலகெல்லாம் உணர்ந்தோடு கரியவன் இடபுறாகிய நீண்டறிவேன் என்று சொல்லப்படுகிற பதிகத்தை அங்கே சேர்க்கிறாரை அடியெடுத்துக் கொடுக்கிறார். நாயன்மாருடைய வரலாற்று சேர்க்கிறார் பாடுகிறார். இன்றைக்கு நாங்கள் இந்த பதிகத்தை இறுதியாக பாடுவோம். வாழ்வுயில் வளாகவே மணிவளம் சிறக்கம் அந்த பதிகத்தை நாங்கள் பாடுவோம். இதெல்லாம் புராணத்தில் வருகிற இறுதி பதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் பஞ்சபுராணத்தோடு சேர்த்து திருப்புகளை பாடுகிறோம். அபிராமியனுடைய அபிராமி நடாகியை பாடுகிறோம். இவற்றை நாங்கள் பஞ்சபுராணத்தோடு சேர்த்து பாடுகிற மரபு இருக்கிறது. இந்த பஞ்சபுராணம் என்பது பஞ்சபூத வடிவமாக இருக்கிற சிவபெருமான், பஞ்ச இருக்கிய திருநடனத்தை ஆடிக்கொண்டிருக்கிற சிவபெருமான், 5 எழுத்து மந்திரத்தை உடைய சிவபெருமான், அந்த சிவனுக்கு நாம் ஓதி வழிபாடு செய்கிற பாடல்களாக இருக்கிறது இந்த பஞ்சபுராணம். தமிழ் மந்திரங்கள் என்று சொல்லப்படுகிற தேவார திருமுறைகளை நாங்கள் ஓதி வழிபாடு செய்கிற சிறப்பு இருக்கிற பஞ்சபுராணத்தை நாங்கள் ஆலயத்திலே உற்சவத்திலே பாடுகிறது. நாங்கள் மனதிலே அதை ஓதி வழிபாடு செய்கிறோம். மனதிலே அகக்கண்ணிலே நாங்கள் பாடி வழிபாடு செய்கிறோம். இதனுடைய அருள்களிலே கிடைக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடி பொழுது நாங்கள் சிந்திக்கிற இறை சிந்தனை இறை செயல் எதுவும் வீண் போகாது சொல்லுகிறார். அன்றைக்கு நாங்கள் நினைக்கிற செயல்கள் இறை சிந்தனைகள் இறை காரியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய வாழ்வியல் அந்த தடைகள் ஆபத்துகள் வந்து எங்களை காத்தருகிற சக்தி இருக்கிறது. நாங்களே வாழ்வியலாக பாடுகிறார். இந்த பஞ்சபுராணம் ஓதி வழிபாடு செய்த திருவார திருமுறைகளை ஓதி வழிபாடு செய்தது முக்கியமாக இருக்கிறது. திருமுறைகளை நாங்கள் மரணம் செய்து பாடுகிறோம். மரணம் செய்வது நம்முடைய மனத்திலே அது ஒழுங்கு செய்யப்படுகிற சிறப்பு இருக்கிறது. மரணம் செய்து பாடுகிற சக்தி என்பது முக்கியமாக இருக்கிறது. இந்த ஆலய வழிபாடு நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலே நாங்கள்
உணவு அருந்திய பிற்பாடு அங்கே திருநீர் அணிந்து இறைவனுடைய ஏதாவது ஒரு பதிகத்தை பாடிய பின்புதான் நித்திரையில் செல்வார். ஏனென்றால் அந்த நித்திரை என்பது மகன் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த கெட்ட கனவுகள் வரக்கூடாது, அங்கே எந்த துன்பமும் வரக்கூடாது என்பதற்காக, அந்த இருள் சூழ்ந்த வேளையிலே எந்த துன்பமும் வரக்கூடாது என்பதற்காக அந்த திருமுறைகளை பாடிய பிற்பாடுதான் நித்திரைக்கு செல்கிற பழக்கம் என்னுடைய சைவ வாழ்வியலை ஒரு முன்னோர்களிடத்திலே இருக்கிறது. அதை பலர் கடைபிடிக்கிறார்கள். தமிழ் மந்திரமாகிய திருவார திருமுறைகளை நாங்கள் நாளாக ஓதி வழிபாடு செய்யப்பட இந்த திருமுறைகளை நாங்கள் ஓதுகிற போது அதை சொல்லப்பட்ட பண்போடு தான் பாட வேண்டும் என்ற நாங்கள் இறை நினைவாக, இறை ஞானமாக, இறை வாழ்வியலாக வாழ்கிறோம். இறை பக்தியாக நாங்கள் என்னுடைய திருமுறைகளை ஓதி வழிபாடு செய்தாலே எங்களுக்கு அருள் கொடுக்கிறார். அற்புத சிறப்பு இருக்கிறது. அந்த சிறப்புக்குரிய அந்த திருமுறை பாராயணங்களை அந்த ஆலயங்களில் ஓத முன்வர வேண்டும். அனைவரும் ஊதி வழிபாடு செய்ய வேண்டும். ஒருவர் பாடுகிறார்கள், நாங்கள் இணைந்து மனதிலே பாடி வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வேளையிலே என்னுடைய மனம் வாக்கும் காயம் என்று சொல்கிறோம். மூன்றும் ஒருவரைப்பட்டு வழிபாடு செய்கிறோம். மனம் ஒருவரைப்பட வேண்டும். நாங்கள் எந்த வார்த்தைகளையும் பேசக்கூடாது. இந்த சரீரத்தை நாங்கள் அடக்கி ஐம்பொறிகளை அடக்கி நாங்கள் இறை வழிபாடாக வழிபாடு செய்ய வேண்டும். இந்த தமிழ் மந்திரமாகிய திருமுறைகளை நீங்கள் நாளாக ஓதி வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற காரியம் சிந்திக்கிறது. உங்களுடைய சந்தாதியாகிய பரம்பரை உயர்ச்சி பெறுகிறது, வளர்ச்சி பெறுகிறது. அதனுடைய வளர்ச்சி என்பது முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையிலே சைவ வாழ்வியல் சார்ந்த நடைமுறை என்பது என்னுடைய சமயமானது வாழ்வியல் கூடாத சமயத்தை சொல்லுகிற சமயம். வாழ்க்கையை நாங்கள் நாளாந்தம் செய்கிற செயற்பாடுகள் தான் சமயமாக இருக்கிறது. அதிகாலையில் எழுதுகிறோம், நீராடுகிறோம், சூரியனை நமஸ்கரிக்கிறோம், இல்லத்திலே விளக்கேற்றுகிறோம், திருமுறைகளை பாடுகிறோம், பூவைக்கிறோம், வழிபாடு செய்கிறோம். இதை ஆலயங்களிலும் செய்கிறோம். வாழ்வில் நாளாந்தமாக செய்கிற சமயம். இந்த சமயத்திலே நம்முடைய வாழ்வில் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். இந்த இறை காரியங்கள் ஊடாக, நான் இறை செயற்பாடுகளின் ஊடாக என்னுடைய வாழ்க்கையில் இறை கையமான சிந்தனைகளை நான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். இதை இணைப்பாக வாழ வேண்டும். அனைத்தும் இறை சிந்தனையாக வாழ்கிற பொழுது இறைவனுடைய அருள்களுக்கு கிடைக்கும் அந்த சிந்தனையை இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டு எல்லாம் வல்ல பத்திரகாளி தாயாரோடு இங்கே வீட்டிருக்கிற வீரபத்திர பெருமான், அங்கே தில்லை நடராஜ புத்திரனாக வீட்டிருக்கிற நடராஜ பெருமான், அங்கே விநாயகர் பெருமான், முருகப்பெருமானுடைய திருவருள், வைரவ பெருமானுடைய திருவருளால் இந்த சன்னிதானத்திலே நிறைவேறிய ஒரு அற்புதமான பதி. இன்னைக்கு இந்த ஆலயம் வளர்ச்சி பெற்று ஒரு அற்புதமான அருள் வழங்குகிற ஒரு பெரும் இதயமாக இந்த ஆலயம் வளர்ந்திருக்கிறதா இன்றைக்கு வழிபாடு செய்கிற நம்முடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினுடைய பயன்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு பெரிய ஆலயத்திலே வீட்டிருக்கிறோம். இந்த ஆலய வழிபாடுகளை செய்கிறோம். இதை செய்வதற்கான நிதி வளங்களை தந்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த புண்ணிய விளைகளை என்பதை நாங்கள் இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டு வாழுகிற போது நாங்கள் விளை வாழ்க்கையாக விளை சிந்தனையோடு இந்த தமிழ் மந்திரம் என்று சொல்லப்படுகிற திருமுறைகளை நாங்கள் நாளாக ஓதி வழிபாடு செய்வோமாக இருந்தால் இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்று இந்த வேளையிலே சிந்தித்துக் கொண்டு அனைவருக்கும் சிவபரம்பருடைய திருவருள் கிடைக்கிறது. பத்திரகாளி தாயாருடைய வீரபத்திர பெருமானுடைய திருவருள் கடாட்சம் கிடைக்கிறது. வாழ்வியலே